அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்குரிய வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வங்கி கணக்கு, வங்கியோடைய கேஒய்சி, மொபைல் நம்பரு, யூபிஐ பண பரிவர்த்தனை, கேஸ் சிலிண்டர் மானியம், இது தொடர்பான தற்போது பல முக்கியமான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டு வருது. குறிப்பாக ரேஷன் கார்டு தொடர்பான சில விஷயங்கள் மத்திய அரசு கட்டாயம் செஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்கு. அதை நீங்கள் இன்னும் செய்யலை அப்படின்னா பிற்காலத்தில் உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் தடைபடுறதுக்கோ, ரேஷன் கார்டே தடைபடுறதுக்கோ, இல்லை ரத்து செய்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் ஆதார் கார்டு அப்படிங்கிறது, ஆதார்லேயும் ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அதையும் நீங்கள் கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கி கணக்கு அதே மாதிரி தான், சேம் எல்லாமே ஒரு வித மாற்றங்கள் அப்படிங்கிறது மத்திய அரசு புதுமையான முறையில் கொண்டு வந்திருக்காங்க. நீண்ட நாளாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டே பயன்படுத்தலை அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றதையும், அண்ட் மொபைல் நம்பர் மாற்றினீங்க அப்படின்னா யூபிஐ டிரான்சாக்ஷனில் என்னென்ன மாதிரியான விதிமுறைகள் வந்திருக்கு, குறிப்பாக இப்போ இருக்கிற விஷயம் அப்படிங்கிறது யூபிஐ டிரான்சாக்ஷன் பற்றி நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. அதில் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக என்ன சொல்லியிருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எல்லாத்த விட எல்பிஜி சிலிண்டரில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நான் சொல்லக்கூடியதை செய்யலை அப்படின்னா இனிமேல் உங்கள் வீட்டுக்கு சிலிண்டர் வராது, சிலிண்டர் மானியம் ரத்து செய்யப்படும். இதை பற்றின A to Z டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா முக்கியமான தகவல் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்குது. நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனில் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோக்குள்ள ஸ்டார் காமிக்கும், மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கக்கூடிய ரேஷன் கார்டில் என்ன மாதிரியான மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ரேஷன் கார்டு வச்சிருக்கக்கூடிய தற்போது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தான் EKYC அப்படிங்கிறது. குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய உண்மையான பயனாளிகளை உறுதி செய்கிறதுக்காக, குடும்ப உறுப்பினர்களுடைய விவரங்களை சரிபார்க்கறதுக்காகவும் இந்த EKYC அப்படின்னு சொல்லக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பல மாவட்ட நிர்வாகங்களுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு EKYC அப்படிங்கிறது பயோமெட்ரிக் அப்டேட் அப்படிங்கிறது தொடர்பாக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு கடைசி 2 நாள், அதாவது நேற்றும் முந்தா நேற்றும் இதுக்கான முகாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ரேஷன் கடைகள்லையும் நடத்தப்பட்டுச்சு. அது மூலியமாக EKYC அப்படிங்கிறது கட்டாயம் எல்லாரும் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அரசு தரப்புல இருந்து சில தகவல் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. இந்த EKYC பதிவை ஏன் கட்டாயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய பேர் எல்லாருமே இருக்காங்களா அப்படின்றது, அதாவது நிறைய பேர் வந்து சேர்க்காம சில பேர் இருக்காங்க, சில பேர் வந்து இறந்தவங்க பேர் அப்படியே இருக்கும். அதனால் யார் உயிரோடு இருக்கா, யார் உயிரோடு இல்லை, இதை பற்றின விஷயங்கள்லாம் தெரியல. அதுக்காக இந்த ஒரு முயற்சி அப்படிங்கிறது இருக்குது. இது இல்லாமல் போலி ரேஷன் கார்டு எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காகவும் இது மெயினாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, EKYC செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பொதுவாக பொதுமக்கள் இதை செய்யாமல் இருக்கிறதுனால நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய ரேஷன் கார்டு சரிபார்ப்பில் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அரசிட்டிருந்து வரக்கூடிய சில நலத்திட்டங்கள், தகுதிகள், அதே மாதிரி சலுகைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வராமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாத்த விட உங்கள் பேர் அப்படிங்கிறது, அதாவது உங்கள் ரேஷன் அட்டை அப்படிங்கிறது ரத்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஜூலை 31க்குள்ளே இந்த EKYC செய்யணும்னு சொல்லி தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 31 எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இதனுடைய நடவடிக்கையாக தான் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளுக்கு ஆகஸ்ட் 8, 9 சனி ஞாயிறு 2 தேதிகளில் சிறப்பு முகாம் அப்படிங்கிறது நடத்தினாங்க. அதில் இந்த EKYC சரிபார்க்கறது, பேர் சேர்க்கறது, நீக்கிறது, அண்ட் ஏதாவது உங்களுக்கு அது ரிலேட்டடாக, அதாவது ரேஷன் கார்டு ரிலேட்டடாக என்னென்ன இஷ்யூ இருக்கோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக முகாம் பண்ணாங்க. அதுலேயும் நீங்கள் பண்ணல அப்படின்னா ரிஸ்க்கு உங்கள் ரேஷன் கார்டுக்கு வரும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வரக்கூடிய இன்னொரு கேள்வி என்னென்னா, ரேஷன் கார்டு எங்கள் வீட்டில் இருக்குது, நான் தான் மாதம் போய் ரேஷன் பொருள் எல்லாமே வாங்கிட்டுருக்கேன். எங்கள் வீட்டில் எங்கள் பையன் வெளியில் இருக்காப்புல, நாங்கள் எல்லாருமே இங்கே ஊரில் தான் இருக்கோம், அவருடைய கைரேகை வந்து பதியலை, EKYC செய்யலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவங்களுடைய பதிவு செய்யலை அப்படின்னா பிற்காலத்து கட்டத்தில் அவங்களுடைய பேர் ரேஷன் கார்டிலேருந்து நீக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாய்ப்பு இருக்கே தவிர 100% நீக்கிடுவாங்க அப்படின்னா நான் சொல்லலை. ஏன்னா EKYC எல்லாத்துக்குமே கன்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. காரணம் என்னென்னா, இனிமேலிருந்து உங்கள் கைரேகை மட்டும் போதும் உங்களுடைய எல்லா A to Z டீட்டெயில் அப்படின்றதுக்கு. அதாவது இனிமேலிருந்து நீங்கள் ஏதாவது பணம் எடுக்கிறதுக்கோ, இல்லை பணம் போடுறதுக்கு, இல்லை எங்கேயாவது சில அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுடைய வருமான வரி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வருமான வரி சான்றிதழ், இது மாதிரி எந்த சான்றிதழும் நீங்கள் இனிமேல் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. கைரேகை வச்சாலே உங்கள் டீட்டெயில் மொத்தமாக அங்கே போயிடும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை தான் இப்போ இந்தியாவில் முழுக்க கொண்டு வரணுன்ற காரணத்துக்காக இப்போ நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. அதில் முக்கியமானது இந்த ரேஷன் கார்டில் இது தான்.
தான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 35 கிலோ அரிசி வாங்குறாங்களா, அவங்களுக்கு இனிமேலிருந்து 35 கிலோ அரிசி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மத்திய அரசு வந்து ரேஷன் பயனாளர்கள் வந்து நிறைய பேருக்கு தகுதியானவங்களுக்கு சரியான அளவுக்கு ரேஷன் பொருட்கள் போகலை அப்படின்றத உணர்ந்து, ஒரு குடும்பத்தில் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா எத்தனை நபர்கள் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உணவுப் பொருட்கள் வழங்குறது அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக ஏஏஒய் அப்படின்ற கார்டு அப்படிங்கிறது அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்ற திட்டத்தின் கீழே கொண்டு வரப்பட்டது. அதுக்கு 35 கிலோ அரிசி அப்படிங்கிறது மாதம் மாதம் வாங்குவாங்க. அவங்களுக்கு இவ்வளோ தான் வரம்பு அப்படின்னா கிடையாது. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்து 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா ஒரு நபருக்கு 7 கிலோ அப்படின்ற விதத்தில் உங்கள் குடும்பத்தில் 2 பேர் இருக்காங்கன்னா அப்போ 14 கிலோ தான் இனிமேலேருந்து உங்களுக்கு 35 கிலோ அரிசி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுவே ஒரு குடும்பத்தில் 5 பேருக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா மினிமம் 5 பேர் இருந்தாலே அவங்களுக்கு 35 கிலோ அரிசி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நடவடிக்கையும் இப்போ ரேஷன் கார்டு தொடர்பாக போயிட்டு தான் இருக்குது. இதுக்கான அறிவிப்பை வெளியிட்டுருச்சு மத்திய அரசு. ஆனால் இன்னமும் இதுக்கான ஜிஓ அப்படிங்கிறத பாஸ் பண்ணல. இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது அமலுக்கு வரல. அமலுக்கு வந்தால் தான் உங்களுக்கு மாதம் 35 கிலோ அரிசி இனிமேலேருந்து கட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு இருக்கலாம், இந்த மாதம் வரைக்கும் வாங்கிட்டு இருக்கலாம். இது அமலுக்கு கொண்டு வந்து அரசாணை பிறப்பிச்சிட்டாங்கன்னா இனிமேல் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி மத்திய அரசு நம்ம ரேஷன் கார்டில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாடு முழுவதும் ஒரே ரேஷன், ஒரே நாடு, ஒரே ரேஷன் அப்படிங்கிறது தான் அந்த பாணியில் தான் கொண்டு வந்துட்டுருக்கு. தமிழ்நாட்டில் ரேஷன் தகவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2025-26 படி மொத்த நியாய விலைக்கடைகள் தமிழ்நாட்டில் மட்டுமே 37,328 ரேஷன் கடைகள் இருக்குது. மொத்த குடும்ப அட்டைகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது 2,25,93,654 ரேஷன் அட்டை அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது. 2025-26 நிலவரப்படி ரேஷன் அட்டைக்காக வழங்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது 14,000 கோடி வரைக்கும் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஒரு அட்டைக்கு ஒரு மாதத்துக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஆகக்கூடிய செலவு அப்படிங்கிறது 6,000 6,500 அளவுக்கு செலவாகுது அப்படின்றோம் நம்ம மத்திய அரசு அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. இதில் ரேஷன் அட்டை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மெயினாக 4லேருந்து 5 வகை ரேஷன் அட்டை அப்படிங்கிறது காமனாக எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதில் 3 வகை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மாதிரியும் அண்ட் அடுத்த 2 வகை அப்படிங்கிறது கொஞ்சம் முற்பட்டோர் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுல பிஹெச்ஹெச் அட்டை அப்படிங்கிறது ப்ரியாரிட்டி ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இந்த அட்டைதாரர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே 76,99,040 பேர் இருக்காங்க. இந்த அட்டைதாரர்களுக்கு இலவச பொருட்கள் எல்லாமே கொடுப்பாங்க. அண்ட் அரிசி உங்களுக்கு ஒரு ஆளுக்கு 8 கிலோ அப்படின்ற பேசிக்கில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த அட்டை வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற அட்டை அப்படிங்கிறது. உங்கள் ரேஷன் கார்டில் எந்த வகை அட்டை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் ரேஷன் கார்டில் பிஹெச்ஹெச் அப்படின்றது சைடில் போட்டிருக்காங்களா அப்படின்றத பாருங்கள். அடுத்தது என்பிஹெச்ஹெச், இதுவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேஷன் கார்டு தமிழகத்தில் மட்டுமே 90,08,842 பேர் இருக்காங்க. இதில் எல்லா பொருட்களுமே வழங்கப்படும். நார்மலாக ஒரு ரேஷன் கார்டுக்கு எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஏஒய் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய முன் ப்ரியாரிட்டி இருக்கிறவங்க தான் இந்த ஏஏஒய் ரேஷன் அட்டைதாரர்கள் அப்படிங்கிறவங்க. இந்த அட்டைதாரர்கள் தமிழகத்தில் மட்டுமே 18,64,600 பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு மாதம் அரிசி மட்டுமே 35 கிலோ அப்படிங்கிறது அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் தான் தமிழக அரசு அப்படிங்கிறது, அதாவது மத்திய அரசு அப்படிங்கிறது இப்போ புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அதுதான் ஒரு நபருக்கு 7 கிலோ அரிசி ஒரு குடும்ப அட்டையில் வறுமை கோடு கீழே இருக்கக்கூடிய இந்த ஏஏஒய் வகை ரேஷன் அட்டையாகவே இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு 7 கிலோன்ற வீதத்தில் ஒரு குடும்பத்துக்கு 14 கிலோ கொடுக்குறாங்க. அதுவே 5 நபர்கள் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு 35 கிலோ அரிசி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச்எஸ் இருக்குது, என்பிஹெச்ஹெச்என்சி இருக்குது. இது எல்லாமே ஒரு கார்டு எஸ் வந்து உங்களுக்கு வந்து சக்கரை மட்டுமே வாங்குவாங்க. சி இருக்க கார்டு வந்து என்பிஹெச்ஹெச்என்சி அப்படிங்கிறது வந்து வெறும் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக, அதாவது காலேஜ் சேர்றதுக்கு, பாஸ்போர்ட்ஸ் எடுக்கிறதுக்கு, இது மாதிரி முக்கியமான ஆவணங்கள் வாங்குறதுக்கு வந்து நம்மளுக்கு ஐடி கார்டு தேவைப்படும் இல்லையா, அதுக்காகவே இந்த ரேஷன் கார்டு அப்படிங்கிறத அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை அப்படிங்கிறது. குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ரேஷன் அட்டைகளுடைய வகை அண்ட் எவ்வளோ பேர் தமிழகத்தில் மட்டுமே இதனால் பயன்பெறாங்க அப்படிங்கிற விவரம் அப்படிங்கிறது. அண்ட் இதில் தான் இந்த 35 கிலோவில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருமே இகேஒய்சி அப்படிங்கிறத பண்ணியிருந்தால் மட்டும்தான் இனிமேலேருந்து அரசுகிட்டேருந்து கிடைக்கக்கூடிய, அது வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாலும் சரி, அந்த ரேஷன் வகை அட்டையாக இருந்தாலும் சரி, இல்லை சக்கரை கார்டு வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களா இருந்தாலும் சரி, இகேஒய்சி அப்படிங்கிறத கட்டாயம் பண்ணியிருக்கணும். நான் ப்ரியாரிட்டி ஹோல்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அதாவது வந்து வெறும் ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டுமே இந்த ரேஷன் அட்டை கொடுத்துருப்பாங்களா, அவங்க வந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ரேஷன் பொருள் வாங்க போகிறது இல்லையா, அதனால அவங்க பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய விவரம் சரியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உதாரணத்துக்கு குடும்பத்தில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரை நீங்கள் நீக்கி இருக்கணும். குடும்ப அட்டையிலேருந்து நீக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீக்காமல் அதையே அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை திருமணம் முடிஞ்சு வேறு குடும்பத்துக்கு வந்து சென்றிருந்தாங்க அப்படின்னா அவங்க விவரங்களையும் நீங்கள் மாற்றிருக்கணும். வேறு இடத்துல நிரந்தரமாக குடியேறிட்டாங்க அப்படின்னாலும் சரி, அதுக்கான மாற்றத்தையும் நீங்கள் செஞ்சுருக்கணும். ஏன்னா குடும்ப அட்டை அப்படிங்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஐடென்டிஃபிகேஷனுக்காக இது முக்கியமான ஒன்று. உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இறந்துருக்காங்க, அவங்க பேர் இன்னும் நீக்கலை, எங்கே போய் நீக்கிறது தெரியல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கடை எப்போவுமே பொருள் வாங்குவீங்கள்ல, அந்த ரேஷன் கடைக்கே போய் இறந்தவருடைய ஆதார் கார்டு, அவருடைய புகைப்படம் அண்ட் ரேஷன் கார்டு இது மூணையுமே கொண்டு போய் உங்கள் ரேஷன் ஊழியர்கிட்டே சொன்னீங்க அப்படின்னா அவரே நீக்கிடுவார். அண்ட் அடுத்ததாக நம்ம ஆதாருக்கு போயிடலாம். ஆதார் கார்டில் மத்திய அரசு என்ன மாதிரியான மாற்றம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டில் உங்கள் பேர், பிறந்த தேதி, முகவரி, மொபைல் நம்பர் இது எல்லா விவரங்களுமே சரியாக இருக்குதான்னு பாருங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு ஆதார் கார்டில் ஒரு மாதிரி பேர் இருக்கும், அதுவே ஓட்டர் ஐடியில் ஒரு மாதிரி இருக்கும். உங்களுடைய பேர் இடையில ஸ்பேஸ் 2 பேராக இருக்குது அப்படின்னா இடையில ஸ்பேஸ் விட்டு இருக்குன்னா அதே ஸ்பேஸ் விட்டு தான் இருக்கணும். பொதுவாக ஆதார் கார்டில் எப்போவுமே கடைசியாக தான் இனிஷியல் போடுவாங்க. அதனால இனிமேலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இது பண்ணுறீங்களோ, படிக்கிறதா இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகளை யாராவது படிக்க வைக்கிறீங்க, இல்லை குழந்தைகள் படிச்சுட்ருக்காங்க, காலேஜ் படிச்சுட்ருக்காங்க அப்படின்னாலும் சரி, இனிமேலேருந்து அவங்களுடைய இனிஷியல் அப்படிங்கிறது பேருக்கு முன்னாடி போடாமல் பேருக்கு பின்னாடி போடுங்க. ஏன்னா ஆதார் கார்டில் எந்த மாதிரி இனிஷியல் போட்டிருக்காங்களோ அதுதான் நடைமுறை எல்லா சர்டிஃபிகேட்லேயும் இருக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். குறிப்பாக இந்த ஆதார் கார்டுக்கு நம்ம மொபைல் நம்பர் ஒன்று கொடுத்துருப்போம். அந்த மொபைல் நம்பர் பழையதாக இருந்துச்சு அப்படின்னா ஓடிபி அடிப்படையிலான சில சேவைகள் நிறுத்தப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி ஆதார்லேயும் நிறைய பேர் இகேஒய்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கைரேகை வச்சு தான் நம்ம ஆதாரே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அது எதுவும் நீங்கள் 10 வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் இன்னும் அப்டேட் பண்ணல அப்படின்னா கட்டாயம் உங்கள் ஆதார் ஐடியில் உங்கள் கைரேகை, கண் விழி இது எல்லாமே அப்டேட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு ஆதார் ஐடிக்கு நீங்கள் 10 வருஷத்துக்குள்ளே அகைன் நீங்கள் ரினிவல் பண்ணிகிட்டே இருக்கணும். 10 வருஷத்துக்கு ஒரு டைம் ரினிவல் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுவே சின்ன குழந்தைங்க 5 வயசில் வந்து நான் என் குழந்தைக்கு எடுத்தேன் அப்படின்னா நீங்கள் குழந்தைக்கு 10 வயசு ஆகிறப்ப அகைன் நீங்கள் ஆதார் ஐடியில் ரினிவல் பண்ணணும். திரும்ப அகைன் குழந்தைக்கு வந்து நீங்கள் கைரேகை இது எல்லாமே வச்சு அவங்களுக்கு புதுசாக ஆதார் கார்டு அப்படிங்கிறது வாங்கணும். அதே மாதிரி தான் பெரியவங்களாகவே இருந்தாலும் 10 வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் புதுப்பிச்சுட்டு தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்கள் ஆதார் செயல்முறைகள் அப்படிங்கிறது மாற்றப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதாரில் தவறான தகவல் இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆதாரில் பெயர், முகவரி இல்லைன்னா வேறு ஏதாவது அந்த முகவரியில் நம்பர் இருக்கிறது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா தேவையற்ற அப்டேட்களை நீக்கக்கூடிய வசதி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஊரில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது இல்லையா, ஊருக்குள்ளே இருக்கிறது நான் சொல்லலை, வெளியில் ஒரு சிட்டி மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி சில இடங்களில் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஆதார் ஐடிக்கான அப்டேட் பண்ணுறதுக்காக ஒரு நபர் இருப்பாங்க. இல்லை மாவட்ட ஆட்சியரில் ஒரு நபர் இருப்பாங்க, தாலுகா ஆஃபீஸில் ஒரு நபர் இருப்பாங்க, இந்தியன் பேங்கு இல்லை ஸ்டேட் பேங்கு இந்த மாதிரி இடங்களில் ஒரு நபர் இருப்பாங்க. இந்த மாதிரி இடங்களில் இது எல்லாமே அப்டேட் பண்ணிக்கலாம். குறிப்பாக ஆதார் விஷயம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், உங்கள் ஆதார் கார்டில் ஏதோ ஒரு நேம் சேஞ்ச் பண்ணணும், இல்லை முகவரி சேஞ்ச் பண்ணணும், மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஆதார் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது லிங்க்கு உங்களுக்கு மெசேஜில் வந்தாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப்பில் வந்தாலும் சரி, தயவு செஞ்சு அந்த மாதிரி லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க. உங்களுடைய எல்லா விவரமும் அதில் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆதார் பற்றின விஷயங்கள் அவ்வளோதான். அண்ட் நம்ம ரேஷன் கார்டு பார்த்துட்டோம், ஆதார் கார்டு பார்த்துட்டோம். இப்போ 3வது பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தான். பேங்க் அக்கௌண்ட்டில் இப்போ இகேஒய்சி அப்படிங்கிறது, அதாவது கேஒய்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்குமே வங்கியில் இருக்கக்கூடிய கஸ்டமர் டீட்டெயில் சரியாக புதுப்பிக்கப்பட்டு இருந்துட்டு தான் இருக்குது. வங்கி தரப்பில் இகேஒய்சி அப்படிங்கிறது அப்டேட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தகவல் வந்தாலோ இல்லை இதை நீங்கள் பட்னியாகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலோ இது நார்மலாக இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லா பேங்க்லையுமே கேஒய்சி அப்படிங்கிறது பண்ணியிருக்கணும்னு சொல்லி தான் மத்திய அரசு அறிவிக்கை விட்டுருக்கு. அதுக்கான நடவடிக்கையாக நீங்கள் உங்கள் பேங்க்கில் போய் நீங்கள் கேஒய்சி செஞ்சுக்கிறது நல்லது. கேஒய்சி அப்படிங்கிறது தொடர்பான விதிமுறைகள் வாடிக்கையாளர்களுடைய கணக்கு அண்ட் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுகளுமே உடனே முடக்கப்படும் அப்படின்னா கிடையாது. கேஒய்சி ஒரு சில பேங்க்கு தேவைப்படுறதா இருக்கும், ஒரு சில பேங்க்கு தேவைப்படாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் நீண்ட நாளாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அதில் பயன்படுத்தலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீண்ட நாளாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் கஸ்டமர் இன்டியூஸ்டு டிரான்சாக்ஷன் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஆர்பிஐ விதிமுறைப்படி அந்த அக்கௌண்ட் வந்து இன்ஆப்ரேட்டிவ் ஸ்டேட்டஸ் அப்படின்ற நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால பணம் எல்லாம் தானாக அழிஞ்சிரும் அப்படின்னா கிடையாது. அந்த அக்கௌண்ட்டை
அக்கௌண்ட்டை மீண்டும் பயன்படுத்துறதுக்கு கேஒய்சி உள்ளிட்ட தேவையான நடைமுறைகளை நீங்கள் வந்து அகைன் நீங்கள் செய்யணும். ஏன்னா பல வருஷமாக அதை பயன்படுத்தாமல் இருந்ததுனால அந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஆக்டிவ் ஆகிறதுக்கு இதெல்லாம் தேவை. குறிப்பாக பேங்க்கில் உங்கள் மொபைல் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இப்போ மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் தொடர்பான அந்த டீட்டெயிலோட உங்கள் மொபைல் நம்பர் இணைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் குறிப்பாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நோட் பண்ணி ஆகணும். பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து இந்த செயல்முறை எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? நம்ம இப்போ பேங்க்குக்கு போனோம் அப்படின்னா நம்மளுடைய பாஸ்புக் எடுத்துகிட்டு தான் போகணும். நம்மளுடைய விவரம் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் இகேஒய்சி நீங்கள் சரியாக செஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேங்க்கு நார்மலாகவே போனால் கூட உங்களுடைய டீட்டெயிலை அந்த பேங்க் புக்கு கொடுத்து அதில் என்ட்ரி கொடுத்து அதுக்கப்புறம் டீட்டெயில் பார்க்குறத விட இப்போ நீங்கள் கையை வச்சாலே போதும் உங்களை பற்றின A to Z டீட்டெயில் அப்படிங்கிறது அங்கே கம்ப்யூட்டரில் வந்துடும். அதுக்கும் ஒரு முக்கியமான டிஜிட்டல் மயமாக்குறது கூடிய அந்த முயற்சியில் பேங்க் அக்கௌண்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. இதை விட இப்போ ரீசெண்டாக யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு அமௌண்ட் இனிமேல் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு சின்ன டீ காஃபி குடித்தா கூட நம்ம டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நம்ம மொபைல் மூலியமாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதில் வந்து கவர்மெண்ட் மத்திய அரசு வந்து அதிகாரப்பூர்வமாகவே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இனிமேலேருந்து மணி டிரான்சாக்ஷன் 2000க்கு மேலே பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நார்மலாக இது பொதுமக்களுக்கு உட்படுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் நார்மலாக இப்போ டீ குடிக்கிறீங்க, டீ குடிச்சிட்டு அமௌண்ட் செலுத்துறீங்க அப்படின்னா அதுக்குன்னா இந்த வரம்பு அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இன்டைரக்டாக நம்மளோட பேரில் வரும். அதாவது எப்படின்னா பெரிய பெரிய கார்ப்பரேஷன் கம்பெனி இது எல்லாமே பெரிய பெரிய அமௌண்ட்டை எல்லாத்தையுமே இந்த டிரான்சாக்ஷன் மூலியமாக தான் கொண்டு போயிட்டுருக்கு. அப்போ அந்த டிரான்சாக்ஷன் அவங்க கொண்டு போகிறப்ப அவங்களுக்கு 2000க்கு மேலே போகிறப்ப அவங்க இந்த மணி வந்து அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் மத்திய அரசுக்கு. அந்த மாதிரி தான் மத்திய அரசு இப்போ வந்து சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. ஆனால் இதில் இன்டைரக்டாக நம்ம தான் பாதிக்கப்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பெரிய பெரிய தொழிற்சாலையாக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கட்டும் அவங்க அந்த அமௌண்ட்டை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறப்ப ஒரு பொருள் ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொருள் வாங்குறப்ப நம்ம வந்து அதுக்கு பே பண்ணுறப்ப நம்ம மொபைல் மூலிமா பே பண்ணுறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சில அமௌண்ட்ஸ் வந்து பிடிப்பாங்க. அதே மாதிரி டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து 25 ரூபா 5 ரூபா இந்த மாதிரி சில இடங்களில் பிடிப்பாங்க. அதே மாதிரி தான் இனிமே அதுவும் இன்டைரக்டாக நம்ம மேலே தான் வைக்கப்படும். அவங்க ஒரு மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்கன்னா அதில் பெரிய அமௌண்ட் அவங்க போடுற மாதிரி இருக்குன்னா அதோடைய சும்மை நம்ம மேலே தான் வர்ற மாதிரி இருக்கும். இன்டைரக்டாக இதனால் பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. இப்போ அதிகமாக சோஷியல் மீடியாவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது தான். இதுவும் இந்த பேங்க் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நியூஸில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா எப்போவுமே மொபைல் நம்பர் கையில் வச்சுக்கோங்க, ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பேங்கில் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். உங்கள் பேங்க் நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லா பேங்க்லேயும் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களா அப்படின்றத பாருங்கள். எல்லா பேங்கும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது எல்லாத்துலேயுமே அடிக்கடி நீங்கள் மணி டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள். குறிப்பாக மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள். குறிப்பாக எது முக்கியமான அக்கௌண்ட்டோ அதுக்கு ஆதார் ஐடி இணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். தேவையில்லாத ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அது வங்கி டைரெக்டாக பிளாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மினிமம் பேலன்ஸும் இல்லை அப்படின்னா அதில் வங்கி உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனாலும் அனுப்பலைனாலும் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் இந்த மெசேஜ் சார்ஜு மெயின்டெனன்ஸ் சார்ஜு இது எல்லாத்துக்குமே உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பர்டிகுலர் சார்ஜ் வந்து பிடிப்பாங்க. அதுக்கு மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் பேங்க் பற்றின டீட்டெயில் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ரேஷன் கார்டு பார்த்துட்டோம், ஆதார் ஐடி பார்த்துட்டோம், அடுத்தது பேங்க் பார்த்துட்டோம், அடுத்தது சிலிண்டர் அப்படிங்கிறது. சிலிண்டரில் மிகப்பெரிய மாற்றத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. இது மத்திய அரசு மட்டும் கிடையாது, எண்ணெய் நிறுவனங்கள் சேர்ந்து ரெண்டுமே தான் எச்சரிக்கை விடுத்திருக்கு மக்களுக்கு. எல்பிஜி கேஸ் யூஸ் பண்ணுறவங்க அது வந்து நீங்கள் இண்டியன்ஸாக இருக்கட்டும் இல்லை இண்டியன்ஸாக இருந்தாலும் சரி, பாரதாக இருந்தாலும் சரி, இல்லை ஹெச்பி கேஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த இகேஒய்சி அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கணும். குறிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது. இதுக்கு காலக்கெடு அப்படிங்கிறது விதிச்சிட்டாங்க. என்னைக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதியோடு இதுக்கான காலக்கெடு முடிவடையுது. நீங்கள் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள்ளே இந்த இகேஒய்சி அப்படிங்கிறத பண்ணலை அப்படின்னா ஏற்கனவே நிறைய மாநிலங்களில் இந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டு நிறைய பேர் வந்து இதை ஒழுங்காக பண்ணாததுனால அவங்களுடைய அந்த சிலிண்டர் வந்து முன்பதிவு செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த சிலிண்டர் அப்படிங்கிறது போயிருக்காது. ஏன்னா இகேஒய்சி அவங்க செய்யணும் அப்படின்ற காரணத்துக்காக அரசு தரப்புலேருந்து அந்த நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எடுக்கப்படுது. குறிப்பாக அரசு தரப்புலேருந்து அவங்களுக்கு போன சில மானியங்கள் அப்படிங்கிறதும் தடுக்கப்படுது. மெயினாக இது எதுக்காகனா மத்திய பெட்ரோலியம் அமைச்சகம் எல்பிஜி கஸ்டமர்களுடைய பயோமெட்ரிக் ஆதார் அத்தன்டிகேஷனை
பயனாளிகள் வந்து சரியாக அடையாளம் காண்றதுக்காகவும், டூப்ளிகேட் இல்லை அப்படின்னா தகுதியற்ற கனெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கொண்டு வந்திருக்கக்கூடியது தான் இந்த இகேஒய்சி அப்படிங்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்கள் இகேஒய்சி செய்யலைன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய இகேஒய்சி செய்யாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சிலிண்டர் அப்படிங்கிறது இனிமேல் நீங்கள் புக் பண்ணால் கூட உங்கள் வீடு தேடி வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. குறிப்பாக கேஒய்சி செய்யாதவங்களுக்கு அரசு சில நடவடிக்கைகளை எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிலிண்டருக்கு மானியம் ஏறும் இல்லையா, அது எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அரசு இந்த எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வந்து எல்லாருமே கேஒய்சி அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத அரசு கட்டாயமாக்கியிருக்கு. குறிப்பாக 16ஆம் தேதிக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் அப்படிங்கிறது 14 கிலோ வரை இருந்து இல்லை 14.5 கிலோ வரைக்கும் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ரூ. 300 உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து மானிய தொகையை ஏறிட்டுருக்கும். அது வந்து உங்களுக்கு அந்த கனெக்ஷன் கட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் குறிப்பாக இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதே மாதிரி இந்த எல்பிஜி சிலிண்டருக்கு வந்து இகேஒய்சி நான் எங்கே போய் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக எந்த ஏஜென்சி நீங்கள் பாரத் வச்சுருக்கீங்கன்னா பாரத் ஏஜென்சி உங்கள் சரௌண்டிங்கில் எங்கே இருக்கோ அங்கே போய் உங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். அங்கே போய் உங்கள் இகேஒய்சி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் இண்டன்ஸ் அப்படிங்கிறதும் உங்களுடைய அந்த ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் வந்து இதை சரி செஞ்சுக்கலாம். அண்ட் பொதுமக்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ரேஷன் கார்டு இகேஒய்சி கட்டாயம் முடிச்சிருக்கணும். ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் சரியாக இருக்கணும். அதுலேயும் இகேஒய்சி நீங்கள் 10 வருஷமாக பண்ணிவிட்டு, அதாவது நான் ஆதார் கார்டு வாங்கி 10 வருஷம் ஆகுது அப்படின்னா அகைன் நீங்கள் போய் அந்த இகேஒய்சி அப்படிங்கிறத மறுபரிசீலனை பண்ணியிருக்கணும். அதே மாதிரி தான் 5 வருஷமாக ஆச்சு குழந்தைகளுக்கு அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் திரும்ப 10 வயசு ஆகுறப்ப ரெனிவல் அப்படிங்கிறத பண்ணியிருக்கணும். 3வது பேங்க் பொறுத்த வரைக்கும் கேஒய்சி அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. யூபிஐ டிரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்கும் அதுவுமே உங்களுக்கு தெரியும். கேஒய்சி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய விவரங்கள் உங்கள் கைரேகை வச்சா போதும். உங்களுடைய அனுமதி இல்லாமல் யாருக்கும் போகாது. உங்கள் கைரேகை அதுக்கு முக்கியமாக தேவையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கைரேகை வச்சாலே உங்களை பற்றின முக்கியமான தகவல் எல்லாமே வந்துடும். அண்ட் கடைசியாக இருக்கக்கூடியது எல்பிஜி அப்படிங்கிறது ஆதார் கார்டு இணைப்பு கட்டாயமாக்கியிருக்கு. குறிப்பாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் தான் இதுக்கு காலக்கெடு அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. அதனால் உங்களுடைய அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஏஜென்சிக்கு போய் இதை எல்லாத்தையுமே பதிவு பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னையிலிருந்து, அதாவது கடந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட புதிய மாற்றங்கள் அப்படிங்கிறது. இதில் எந்த மாற்றம் உங்களுக்கு ரொம்ப அஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோக்குள்ள ஸ்டார் காமிக்கும் ஹைப் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.